இரட்சகருமாயிருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது அவர் சொன்னதான இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த இடத்திலே தண்டனைக்குரியதான ஒரு மனிதன் அந்த இடத்துல இருக்கிறார். அவர் தப்பிதங்களை செய்து தண்டனையை அனுபவித்தவர். உலக ஜனங்கள் பார்வையிலே அவன் ஒரு குற்றவாளி. ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தை அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அந்த இடத்துல நடக்கிறதான ஒவ்வொரு சம்பவங்களையும் அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் தன்னை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்த்தவர்களையும் தனக்கு தண்டனை கொடுத்தவர்களையும் தனக்கு தீங்கு விளைவித்தவர்களை பார்த்து சொல்கிறார், பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறது. அந்த மன்னிக்கிற இருதயம் உள்ளவர், உண்மையாகவே இவர் ஒரு தெய்வம் தான், உண்மையாகவே இவர் மேசியா தான் என்று சொல்லி கண்டு கொள்கிறதுனால அந்த இடத்திலே அவன் தன்னை தாழ்த்துகிறார். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு வருகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் கூட அநேகருடைய பார்வையிலே ஒரு குற்றவாளிகளைப் போல உங்களையும் அவர்கள் தீர்க்கலாம். நீங்கள் இந்த நேரத்திலே தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை நீர் மன்னிங்க, என்னுடைய குறைகளை நீர் மன்னிங்க, நான் செய்ததான காரியம் இன்னதென்று நீர் நன்கு அறிந்திருக்கிறீர், இந்த காரியத்தை எனக்கு மன்னிப்பீராக என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாகவே என் தேவன் உங்களையும் நினைத்தரல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பாவியில் இரட்சிக்கத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே மனம் திறந்தவர்களாக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, மனம் திறந்தவர்களாக உங்களுடைய பாவங்களை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது என் தேவன் உங்களையும் விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களையும் நினைத்தருளி உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை நினைத்தருளி ஆசீர்வதிப்பார். God bless you.